ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்க எடுத்துக்கிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WWE ஸ்மாக்டவுன் விசஸ் ரா 2009 தாங்க பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோ பார்க்க முன்னாடி எல்லாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க வரலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது. எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. இந்த மாதிரி அதை என்னென்ன உருவாக்குனாங்க, எந்த கம்பெனி, WWE இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்காங்க. அதோ பாருங்கள், ஸ்மாக்டவுன் விசஸ் ரா 2009 அப்படின்னு போட்டாங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட்டு கொடுத்துருவோம். ஸ்டார்ட்டு கொடுத்தோன்னே இப்போது உள்ளே போகிறது வந்து சரி இப்போ கொடுப்போமா. அப்புறம் இங்கே நோலோடிங்கு ஜான் சீனா, எனக்கு பிடிச்சதே ஜான் சீனா தான். அப்புறம் வந்து அண்டர்டேக்கர் தான் எனக்கு பிடிக்கும். ஜான் சீனா ப்ளஸ் அண்டர்டேக்கர், இவங்க 2 பேர் தான் நல்லா பயங்கரமாக ஆடுவாங்க. இதோ என் தலைவன் பேர் அண்டர்டேக்கர் இருக்கான், இவன் தாங்க எனக்கு பிடிக்குமே. அண்டர்டேக்கர்லாம் அண்டர்டேக்கருக்கு எதிர்க்க யார் தெரியுமா நிப்பா? எனக்கு தெரிஞ்சு ஃபெஸ்டஸ் வேணாம், வேறு யார், ஹேண்டு கோரி ஹேலி வேணாம், ஜெஸ்ஸி வேணாம், ஜான் சீனா வேணாம், கேன் வேணாம், வேணாம் 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 வேணாம். பிக்ஷோ நிறுத்தி வச்சிடலாமா? பிக்ஷோ பயங்கரமாக அடிப்பான்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிக்ஷோவும் நல்லா தான் அடிப்பான். அவன் எப்படி அடிப்பான்லாம் எனக்கு அவ்வளோலாம் தெரியாது, ஆனால் அவன் நல்லா தான் அடிப்பான்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி, பிக்ஷோ எங்கே இருக்கான் தான் எனக்கு தெரில, அவனை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். பிக் டேடி பிக் ஷோ. ஓகே, பிக் ஷோவே வச்சிருவோமா? ஓகேங்க, 2 பேருக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஜிங்கிள். ஓகே, நோ மெர்சி ஜிங்கிள் நவ் லோடிங். இப்போது சைலஸ் சூப்பர் ஸ்டார் ஸ்டேஜ் ஜெஃப் ஹார்டி. ஓகேங்க, இப்போ ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமாக வராரு கலிவா. ஜான்சினா நீ தான் எப்போவுமே எனக்கு பிடிச்சது. ஜான்சினா, ஐயோ அண்டர்டேக்கரு. ஜான்சினா சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. அண்டர்டேக்கர் தான் எப்போவுமே. அவள் தான். இந்த பக்கம் பிக் ஷோ, இந்த பக்கம் அண்டர்டேக்கரா, சூப்பர். இப்போ பாருங்கள், என்னால் பயங்கரமாக அடிக்க முடியும். ஏன்னா நான் வந்து 90s கிட்ஸுக்கு பிடிச்சது இந்த WWE ஸ்மாக்டவுன் விசஸ் ரா தாங்க. ஏன்னா இதாங்க எல்லாம் விளையாட்ருக்காங்களே. ஏன்னா எனக்கும் ஆட தெரியும், கொஞ்சம் ஆட தெரியும். ஆனால் நான் அவ்வளோலாம் ஆட முடியாது. ஏன்னா எனக்கு இப்போ தான் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். இப்போ தான் இந்த கொஞ்சமாக கற்றுக்கிறனால எனக்கு அவ்வளோதான் தெரியாது. சரி பார்ப்போம். என்னங்க வெளியே போய் விழுந்துட்டான். வெளியே போய் விழுந்துட்டா டைம் எண்ணுவாங்க. 1 2லாம் எண்ணிகிட்ருப்பாங்க. அதுதாங்க கொஞ்சம் கஷ்டம். வெளியே போய் விழுந்தா டைம் எண்ணுனா நம்ம தோற்றுருவோன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. இப்போ தாங்க இதோட ரூல்ஸ்லாம் கொஞ்சமாக எனக்கு தெரியுது, அதனால தாங்க சொல்கிறேன். என்னங்க வந்ததுலேருந்து அடி தான் வாங்கிட்டு இருக்கான், நம்மளை அடிக்கிற மாதிரி தெரில. வரட்டுமே, வந்தோடனே மெரிச்சிடுறான் அவனை. கோயிலை வாட உள்ள. ஐயோ தப்பிச்சிட்டாங்க. கோயிலை அடிக்கிறாங்க. என்னங்க அடிக்கிறான், நம்மளே அடிச்சிருவான்னு அஷ்டாங்க. என் மேலேயே கை வச்சிட்டியா? இப்போ பாடுறா டேய், அவனைதான். என் முன்னாலாம் எவனாலும் நிற்க முடியாதுடா, நீ மட்டும் என்னடா வந்து நிற்கிறது போட. இவனை கூப்பிட்டு வச்சு கும்மாங்குத்து குத்துரும். மூஞ்சிலேருந்து ரத்தம் வர குத்துறா. டேய் குத்து 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 குத்து. எழுந்திரி. உன்னை அடிச்சல எனக்கு ஆசை தீரலை இன்னும். வா 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 உள்ளவா நீ உள்ளவா, உன்னை உள்ளே பார்த்துக்கிறேன். வா 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 உள்ளவா. வெளியிலே இருந்தால் மட்டும் என்ன பிரயோஜனம், உள்ளவாடா. ஓகே, ஹோல்டு பண்ணிட்டு ப்ரெஸ் டைரக்ஷன் ரன்னு. ஓகே, பார்த்தாச்சு. ஓகேங்க, சரி. வச்சுக்கூடா டேய். என் முன்னால் நிற்க முடியும்னு நினச்சிட்ருக்கியா? என் முன்னால் எவனாடி நிற்க முடியாது, நீ மட்டும் நான் வந்து நிற்கிற. ஐயோ திரும்ப வெளியே வந்துட்டுங்க. ஐயோ டைம் எனக்கு மட்டும் டக்குன்னு நின்றாங்க அது ரெஃப்ரி. அவங்க ஒரு நாள் போட்டு சாத்தணும் பாருங்கள். இவனை போட்டு சாத்துவான். இதில் நிறைய மோட்ஸ்லாம் இருக்குதுங்க, நிறைய டைப்ஸு அதெல்லாம் இருக்குது. இது நார்மலு. இதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு ஆடுவோங்க ஒரு நேரம் திரும்பவும். ஓகே, இப்போ இவனை முதல்ல அடித்து முடிக்கணும்.
அவ்வளோதான். ஃபினிஷர் எப்போ வருமோ தான் நான் காத்துக்கிட்டுருக்கேன். ஏன்னா ஃபினிஷர் காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே அடியில் முடிச்சிருவேன். காட்டுறச்சுங்க ஃபினிஷரு. ஏய் உன்ன மாதிரி ஆளுங்களாம் அசால்ட்டாக முடிப்பேன்டா. இப்போ பாரு, அவ்வளோதாங்க. மண்டையிலே ஒரு அடி தான் பயங்கரமாக வாங்கிட்டான். 1 2 அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் எழுந்துட்டான். இப்போ பாருங்க மூஞ்சில் குத்துரும் பாரு. ஐயோ வந்துட்டாங்க. இப்போ திரும்ப அடித்தாங்கணும். அவ்வளோதான் அவ்வளோதாங்க போயிட்டாங்க. எழுந்துட்டா இல்லைன்னா நானே வந்து அடிச்சுப்பேன். அவ்வளோதாங்க, பின்னாடியே வந்து அடிக்கிறோம். எங்க ரெஃப்ரி வேறு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. 1 2 3 4 5 எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாங்க 3 முடிக்கலாம். நான் அதுக்குள்ளே 5 வரைக்கும் போயிட்டேன் பாருங்க. ஓகே மேலே போடா டே. இவங்க என்ன சண்டை போடுறது நேரம் இல்லை. இவனை முதல்ல ஆச்சு முடிச்சுட்டு மேலே போடா டே. நீ ஃபஸ்ட்டு மேலே போயேன். அவன் பாருங்க அசால்ட்டாக குண்டாந்துட்டு எப்படிங்க அவனால் கீழேருந்து போக முடியுது தெரியல. சரி ரெஃப்ரி நடுவில் வராதில்ல எப்படா. ஐயோ இவனை விட்டுட்டேங்க அவனை பார்த்தாரு. இப்போ பாருங்கள் ஃபினிஷர் மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்போவே முடிச்சிருப்பேன் இவனை. சரி இப்போ முடிச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ஒரு போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, டொங்குன்னு அடிப்போம். இஸ் நேம் இஸ் அண்டர்டேக்கர். ஓகே வாங்க முதல்ல இவனை முடிச்சு விட்ருலாம். ஒத்துக்கிறியா சொல்கிறா ஒத்துக்கோ. இல்லைன்னு வச்சுக்கோ, அவள் தான் முடிச்சு விட்ருவோன்னு ஒத்துக்கோ. அவ்வளோதாங்க, கிவ் அப் கொடுத்துட்டான். இன்னைக்கு வின் ஆனவங்க நம்ம அண்டர்டேக்கர் தாங்க. தி வின்னர் இஸ் அண்டர்டேக்கர். அவ்வளோதாங்க, நம்ம தாங்க தலைவனை மூஞ்ச பாருங்க, சமக்கோத்து இருக்கிறான். டேய் உன்னால் எவ்வளோ நினச்சாலும் என்னால் முடிக்க முடியாது, ஏன்னா நான் தான் டெத் மேனே அப்படின்னு அவன் சொல்கிறான்டா. ஸோ அண்டர்டேக்கர். எனக்கு பிடிச்சது அண்டர்டேக்கர் ப்ளஸ் ஜான் சீனா தாங்க எனக்கு பிடிக்குமே. ஏன்னா அண்டர்டேக்கருக்கும் ஜான் சீனாவுக்கும் பயங்கரமாக இருக்கும். என் தலைவனை பாருங்கள் எப்படி போஸ்ட் கொடுக்குறான்னு. சரி எக்ஸிட் கொடுத்துருவோம், நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு போவோங்க. நெக்ஸ்ட் என்ன மேட்ச் இருக்குது? 1-on-1 இப்போ போகணும். 2-on-2 போகலாமா, இல்லை 3-3 ஃபேட்டல் 4-வே 6 மேனு ஹேண்டிகேப்பு ராயல் ரம்பிள் போகலாமா? எனக்கு தெரிஞ்சு ராயல் ரம்பிள் தான் போகணும்னு தோணுது. சரி அதுக்கே போய் பார்ப்போம் ஒரு வாட்டி. 10 மேன் ராயல் நம்பர். ஃபஸ்ட்டு 10 மேன்லேருந்து ஆரம்பிப்போம், அப்புறம் நம்ம 20 மேனு 30 மேன்லாம் போயிடுவோம். ஓகேங்க, இப்போதைக்கு 10 மேனுக்கே நம்ம போவோம். ஓகே 1 பிளேயர். நம்ம அண்டர்டேக்கர் வைப்போமா இல்லை ஜான் சீனா வைப்போமா? அண்டர்டேக்கரே வைப்போம்னு தோணுது. இல்லை அண்டர்டேக்கர் வேணாமா, ஜான் சீனா வச்சுப்போமா? வைப்போம், ஜான் சீனாவே வைப்போம்னு நினைக்கிறேன். அண்டர்டேக்கர் ஓகேவா, ஜான் சீனா ஓகேவா? சரி ஜான் சீனாவே வைப்போம். ரேண்டம்லாம் வேணாம், ஃபஸ்ட்டு நம்மளே வரட்டும். நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி நம்ம தான். 10th வரைக்கும் வேணாம், ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம தான். ஓகே நெக்ஸ்ட்டு ஜான் சீனா, மார்க் ஹென்ரி ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஜெஸ்ஸின்னு ஒன்று வருவான். அப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. ராயல் ரம்பிள் ப்ளே உள்ளே வந்தாச்சுங்க. அவ்வளோதான். ஜான் சீனா பாருங்க, தலைவனை பாருங்க. வராரு ஓரம்போ ஜான் சீனா வராரு. அவ்வளோதான், தலைவன் பாருங்க. கேப்பெல்லாம் பாடுறா, பயங்கரமாகுது. என் தலைவன் முன்னாடி பாடுறா. அவ்வளோதான். ராயல் ரம்பிளுக்காக வந்தவர் ஜான் சீனா. என் தலைவன் எத்தனை மேட்ச் முடிச்சிருக்கா தெரியுமா? அவன் போன மேட்ச் எதுலேயும் தோத்துலடா. தலைவன் சிரிச்சுக்கினே வருவான்டா என் தலைவன் மட்டும். ஓகே நம்ம தலைவர் உள்ளே போகிறாரு. இப்போ என்ன ஆகுது நம்ம பார்ப்போம். இந்த பாரு ஸ்லைட் ஆகிட்டே உள்ள போவார். டான்ஸ் ஆகிட்டே வருவார் தலைவர். எவனா இருந்தாலும் என் தலைவன் நிற்க முடியாதுடா. பாடுறா டேய். செம்மையாகுதுடா டேய் என் தலைவன்டா. கேப்பை வச்சுக்கோ டபே. ஆரம்பிக்கலாமாப்பா? ஓகே அப்போ நெக்ஸ்ட்டு யாரா வருவா? நெக்ஸ்ட் வருவானா எனக்கு பார்க்க ஆசை இல்லைங்க. நெக்ஸ்ட் வருவானை தள்ளி விட்றலாமா இல்லை பார்க்கலாமா? எல்லாம் என்னடா இவனுக்கு சீர் பண்ணுறாங்க. யாரா அவன்? ட்ரிபிள் ஹெச்சா என்ன? ட்ரிபிள் ஹெச் மாதிரி தான் தெரியுது. இந்த ராயல் ரம்பிள்குள்ளே வந்தது ட்ரிபிள் ஹெச்சா? ஐயோ ஆனால் இவனுக்கு முன்னால் என் தலைவன் ஜான் சீனாவே போதுண்டா. இவனுக்கெல்லாம் தலைவனே பார்த்துப்போம், என் தலைவன் ஜான் சீனாவே எல்லாத்தையும். அவ்வளோதான். ட்ரிபிள் ஹெச்சியா இருந்தாலும் நான் யாராக இருந்தால் எனக்கு என்ன வந்தது?
பாருடா டே, ஒரு குத்துக்கே கீழே போட்டேன். இவெல்லாம் யாரா ட்ரிபிள் ஹெச்னு சொன்னது? இங்கே பாரு, இவன் அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லைங்க. இந்த பாரு டான்ஸ் விடத்துக்கே இவ்வளோ விடுறான். இவன் என்ன அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லைங்க. யாரா அது? ஜெஃபா? ஐயோ ஜெஃப் வரான்டா டே. அவன் வந்தா நான் பின்னாடி அடிப்பான்டா டே. அப்பா அடி போடு. என்னடா இது? டே 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 விட்றா 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 விட்றா. காலை பிடிக்கிறாங்க. அப்பா அடிக்கிறாங்க. அந்த இடத்துல வச்சிட்டாங்க என்ன. நல்ல வேலை எலி போடுறான். எலி போடனே அடி போட்டாங்களா? ஜஸ்ட் மிஸ்டேக். எப்படிங்க அங்கே போனான் தெரியலையே. சரி பிடிச்சலாமா? அவ்வளோதான், போடு கீழே விடு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் யாரா? லண்டனா? லண்டன் தான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோலாம் இந்த WWE பிளேயர்ஸ் பற்றி தெரியாது. அவ்வளோதான் சொல்கிறேன். இப்போவே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். எனக்கு அவ்வளோலாம் தெரியாது, என்னை மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் யாரும் என்ன திட்டக்கூடாது. ஏன்டா இது கூட தெரியலையா அது கூட தெரியலையான்னு நான். ஓகேங்க சரி, இப்போ நம்ம திரும்ப விளாட்லாம். லண்டன் ஒருத்தன் வந்திருக்கான். நம்ம ஜெஃப்பு, நான், ட்ரிபிள் ஹெச், இந்த 4 பேர் தான் இப்போதைக்கு நம்ம சண்டை போட்டிருக்கோம். 5ஆவது ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா இந்த மிஸ். ஏய் தள்ளுறா அவன் தள்ளி விட்றா. ரொம்ப நேரத்துக்கு மேலே அந்த ரிங்குக்கு கொஞ்சம் வெளியே இருந்தாலே அவங்க அவுட்டுங்க. அவள் தான் தள்ளி விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் எங்கடா கீழே வந்துட்டேன். நான் வேற ஏச்சி போ. ஐயோ நான் சாப்பிட்றேன். ஐயோ 2% டே டாக்டிமா. ஏய் அண்டர்டேக்கரா தலைவா வந்துட்டியா? தலைவா அண்டர்டேக்கர். சரி இதில் எப்படி நான் மாற்றுறது மறந்துட்டேனே. ஸ்மேக். அண்டர்டேக்கர் தலைவா, என்ன தலைவா வெளியே போயிட்டு? தலைவா நீ வெளியே போக கூட தலைவா. நீ எப்பவுமே தோக்கூட தலைவா. அண்டர்டேக்கரு. ஐயோ எனக்கு பிடிச்ச பிள்ளையெல்லாம் வெளியே போகிறாங்களே. கொஞ்சமாக வெளியே போகிறாங்க. முடியலை. யாரா அவன்? இன்னொரு சக்குன்னு நினைக்கிறேன். அவன் தானும் சக்கு வந்து. ஆமாங்க சக்கு வந்து அவங்க. இப்போ இங்கே ஒருத்தன் வந்திருக்கான். அவன் தான் சக்கு. இப்போ நம்ம தான் சக்கா மாறிட்டோங்க. எப்படி மாறினே தெரில. செலக்ட் கொடுத்தேன், அவனை காட்டுச்சு. செலக்ட் கொடுத்தேன், நான் வந்து மாறிட்டேங்க. ஓகே புரிஞ்சிச்சு. சரி இப்போ இன்னொருத்தன் அவனை ஓடி வராங்க. அங்கேருந்து யாரோ ஓடி வரான். யாருங்க இது? எவ்வாடே பயங்கரமாக அடிக்கிறான்டா. டே போடு சக்கு. என்னடா நீ இப்படி அடிக்கிற? மாட்டாடி அடிக்கிறான்டா. டே போட்டு தாக்கு. இரு போட்டு தாக்கு. போடுறா. ஐயோப்பா யாரா அது? டே பிக் டேடியாண்டு. இல்லை பிக் டேடி மாதிரி தெரியல. அவன் மார்க் ஹென்றி தானே இவன். ஆமாடா அவன் தானே இது. அவ்வளோதான், இன்னொருத்தனை வெளியே தெரியாச்சு. டேய் எழுந்துடுறா. டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கேன். ஜெஸ்ஸி எழுந்துடா. ஜெஃபான்னு தெரியலையே, மறந்துட்டேன் பேர். எவன் ஜெஸ்ஸின்னு தெரியல. சரி மார்க் ஹென்றி நம்மள வெளியே தரணும். வெளியே போ. இவன் அடிக்க பண்ண இவன் அடிக்கிறான் பாரு. வெளியே போ. வெளியே போறியா? போட. யாரா நீ என்ன குறுக்கில் வந்துட்டு இருக்க? தர்றா. இவன் பாடுற உள்ளே வந்துட்டான்டே. ஐயோ நானே போய் வந்துட்டேன். நான் போல அவன் போய் தள்ளி விட்டான்டா. இப்போ சாரிடா திரும்ப பண்ணுறேன். நான் உள்ளே வந்துட்டேன்டா. விட்டுருங்கடா. தள்ளுறா. டே இப்போ இப்போ வெளியே போ. அட்ரா டேக் டீம் போட்டு அடிக்கலாம்டா. அட்ரா அவ்வளோதான். போடு. அடிக்கிற. போடு அடி. நான் எவனை அடிப்பேன்டா. நான் யாரும் நினைக்கிறேன் அவன் அடிப்பேன். இன்னும் நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். அடி அடிடா. கழுத்து பிடிக்கிறேன். பாவீங்களா கைத்து பிடிக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு வைக்கமா இல்லை? இப்போ அட்ரா. டேய் அவனும் வெளியே போயிடுவோம். அவன் வெளியே போகிறான்னு தோணுங்க தெரிஞ்சு. என்னடா நாங்கள் 2 பேரும் தான் நிற்கிறோம். மார்க் ஹென்ரியா நானா? யார் ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம். யாரா இவன் நடுவில் குறுக்கில் இந்த கவுசிங் வந்தா? வெளியே போ கொய்யால. குறுக்கில் வந்து நீ என்ன பண்ணுற? எவ்வளோ ஸ்பீடாக ஓடி போய் அவனை அடிக்க முடியுமா அவ்வளோ போய் சீக்கிரமாக அடிக்கிறேன்டா. டே அவன் ஃபஸ்ட்டு வெளியே தள்ளி விட்டுட்டோம். ஐயோ வெளியே போகாமல் உள்ளே வந்தானே. இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து அடிக்கலாம்டா. டீ வட அடிக்கலாம். அவ்வளோதான். ஐயோ களை வச்சிட்டாங்க. என்னடா சுற்றி விட்டீங்க? என்னடா 2 பேர் டாக்டிமா நேரங்க ஜோக்கட்டியா? டே விட்றா சும்மா. என்ன போ வாங்கு. இந்தா அடிச்சுக்கோ.
அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்ன நீ இவர் இவனா நாங்கள் அடிக்கிறதுக்குள்ளே ஏண்டா அவ்வளோ நம்ம பார்த்துட்டு இருக்க. இப்போ மட்டும் ஏன்டா அடி வாங்குற? ஏன்டா அடி வாங்குற அசிங்கமாக இல்லை? சி இந்தா போ போ. ஃபினிஷர் மட்டும் கச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சிருவாங்க. ஃபினிஷர் கிடச்சிச்சு போறா. அவ்வளோதான். போடு போடு. அடி அடி அடி. போடு 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 போடு. பின்னாடி வராடா பின்னாடி வராடா பின்னாடி வராடா. 2% டேக் டீம் போட்டு அடிக்கிறோங்களோ. அவ்வளோதான். ப்ளீஸ்ரா என்ன தள்ளாமல் நீங்கள் பாட்டு அடிச்சுக்கோங்கடா. யோப்பா நீங்கள் பாட்டு அடிச்சுக்கோங்கடா அப்படியே. ஆனால் நான் அடிச்சதுல நான் ஆகணும். டே 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 ஏறி இவ்வளோ பேசாந்துட்டு என்ன அடிக்கிற? ஆடாப்பா எவ்வளோ பேசாந்துட்டு என்ன ஒன்று அடிக்கிறான் போடுறா. டே 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 உள்ளே போட உள்ளே போட உள்ளே போட உள்ளே போட உள்ளே போட உள்ளே போட. வெளியே வந்துட்டானே. ஐயோ சரி, இவங்க 2 பேரில் யாராவது மாறுறதுக்குள்ளே அவன் தள்ளிட்டான்டா இவனை. பார்த்துக்கலாம் டே. இவ்வளோ பெருசாகிறன்னு தானே அடிக்கிற. அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் டே. ஷட். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு சரி வேறு மேட்ச் போடுவோம். வேறு குவைட் மேட்ச் போகலாம். அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு யாருக்கு மேட்ச் வைக்கலாம்? டேக் டீம் போடலாமா? ஓகே 2-on-2 போடலாம் ஃபஸ்ட் இந்த வாட்டி. 2-on-2 போட்டு லாஸ்ட்டு ஒரு மேட்ச், இது லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் ஆட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஓகே கடைசியாக பார்ட்னர் நான் ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்டேக்கர் வச்சுக்கிறேனே. நெக்ஸ்ட்டு ஜான்சீனா வச்சுக்கலாம்னு தோணுக்கிட்டு இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஜான்சீனா தான் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஏன்னா ஜான்சீனா அண்டர்டேக்கர் 2 பேர் டேக் டீம் போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு அதுதான் பிடிக்குங்க. ஓகே சரி நம்ம ஜான்சீனா அண்டர்டேக்கர் போட்டப்போ எங்கடா ஜான்சீனா போயிட்டு வரோம். ஒரு வேளை எங்கடா 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 ஒரு நாள் நான் தான் பார்க்காம விட்டேனா. எங்கடா ஜான்சீனா. ஓகே நெக்ஸ்ட்டு யாரை வச்சுக்கலாம்? இந்த பக்கம் வந்து அண்டர்டேக்கர் வேணாம். அண்டர்டேக்கர் இந்த பக்கம் வைக்க முடியாதுல்ல. ஆமாம் இந்த பக்கம் வந்து பிக் ஷோ வச்சுக்கலாமா? பிக் ஷோவும் கூட கென்னு வச்சுக்கலாம். கூட கென் அப்படியே வச்சுக்கலாம் கென். ஓகே டக் டீம் சம்மர் ஸ்லாம். ஓகே போகலாம். டக்குன்னு லோலாக தான் முடியும். சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்ஸ் ஷெல்டன் பென்ஜைன்ஸ். ஓகே ஓ 4 பேரையும் காட்டுறாங்களா? ஓகே இப்போது வந்து அண்டர்டேக்கர் விசஸ் பிக் ஷோ. இது ஆல்ரெடி மேட்ச் நீங்கள் போயிருக்கோம் பார்த்துருப்பீங்க. போனாட்டி என்னென்னா அண்டர்டேக்கர் தான் சார் இந்த வாட்டி அடிச்சுக்கிறாங்க போலும். ஓகே அப்பத்துலேருந்து நம்ம அண்டர்டேக்கர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதில் வந்து இதுவும் நல்லாயிருக்குங்க. காம்பேக்ட்னா நல்லாயிருக்கும். பயங்கரமாக இருக்குது. இந்த பாருங்க இப்படி எடுத்து குத்துவா இருப்பாருங்க. பயங்கரமாக இருக்கும். இந்த மேட்சில் எப்படியாவது ரத்தம் வைக்கணுங்க இவங்களெல்லாம். ஓகே நம்ம பிக் ஷோவை எப்படியாவது ஒரு வாட்டியாவது ரத்தம் கக்க வைக்கணும். எப்படியாவது இந்த மேட்ச்சில் பண்ணி தீருவேன். நடுவில் நிற்காத ரெஃப்ரி பையலே தள்ளி போடா டே. போடு. ஃபினிஷர் போடுறா. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. இப்போ ஃபினிஷர் போட முடியுமா? சே போயிடுச்சுங்க டக்குன்னு. இப்போ போட முடியுமா? ஐயோ டக்குன்னு போயிடுதுங்க ஃபினிஷரு. இப்போ ஃபினிஷர் வரணுமே வந்துடு. இல்லைங்க நம்ம ஜான்சீனா பிடிச்சதுனால தான் நம்ம அண்டர்டேக்கர் அடித்தார். இல்லை ஃபினிஷர் போடல. அது ஃபினிஷர் எப்படா வரும்? அப்பாடே என்னடா அடிக்கிற கொய்யால் இருந்தா வச்சுக்கோ. ஐயோ சாரடே. ஐயோ பின்னாடி என்னோட அஷ்டம் கேத்துறதுமா. சரி இப்போ நம்ம இவனை முடித்து விட வேண்டிய நேரங்க. இவனுக்கு சுத்தமாக ஹெல்த் இல்லை. இப்போ ஃபினிஷர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இவனுக்கு ஃபினிஷர் காட்டணுமே. எப்போடா ஃபினிஷர் காட்டுவீங்க? போடுறாடா போடு. நான் அவன் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பத்துலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளோதான் போட்டுக்கோ. இப்போ ஒத்துக்கடா கிவ் அப் போடுறா ஜான்சினா. சூப்பர். இங்கே அண்டர்டேக்கர் அங்கே ஜான்சினா 2 பேரும் மாற்றி மட்டும் சண்டை போடுறாங்க. ஷர்ட் வெளியே வந்துட்டாங்க. அப்போத்தந்து நம்ம அண்டர்டேக்கர் வந்து நம்ம பிக் ஷோ வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பிக் ஷோ ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஓகே இப்போ என்ன பண்ணணும்? குத்தணும் ஊஞ்சிலேயே.
குத்து 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 குத்தே குத்து 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 குத்தே குத்துறா ரத்தம் வரணும்டா டேய். எந்திரி நிற்க விட மாட்டேன்டா உன்னை. அடிக்க விட்டதுண்டா நீ அடிப்பு. ஐயோ என்ன பிடிச்சா. ஓ என்னையும் அடிக்கிறியா? நான் அடிப்பேன் ஐயா அடிக்கிறா. அடி அடி அவ்வளோதான். ஏய் ஃபினிஷர் மட்டும் கடிச்சுன்னு வச்சுக்கோ. ஃபினிஷர் காட்டுருச்சுங்க. இப்போ சொல்கிறா டேய் வர்றியே கிவ் அப் கொடுக்குறியா இல்லையா சொல்கிறா கிவ் அப் கொடுறா டேய். அப்படின்னா உனக்கு ஒரு மூஞ்சில் குத்த வேண்டியதுதாங்க. இவனுக்கெல்லாம் வந்து பேசின மாதிரி கேட்குது. குத்து ரத்தம் வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க வந்துருச்சுங்க ரத்தம். டே உன்னை இன்னுமே விட மாட்டேன்டா. குத்துறா அவ்வளோதான். எழுந்திரி இந்தா வச்சிக்கோ. இனிமே பாரு ஃபினிஷ் தானே உனக்கு. இப்போ சொல்லு கிவ் அப்பா வேணாமா? கிவ் அப் கொடுக்குறியா வேணாமா? அவ்வளோதான் போட்ட வேண்டியதான். போட்டு தாக்கு. இப்போ சொல்கிறேன் அவ்வளோதான். 1 2 3 அவ்வளோதாங்க. மேட்ச் முடிஞ்சு போச்சு. நம்ம தாங்க வின்னு. பின்ஃபால் எப்படியோ நம்ம வின் ஆகிட்டோங்க. நம்ம கடைசியாக இந்த மேட்சில் வின் ஆகி விட்டோம். எவ்வா தலைவா அண்டர்டேக்கர். ஆனால் ஜான்சி நான் யூஸ் பண்ணவே இல்லைங்க. இதுதான் கொஞ்சம் கஷ்டமாகுது. சரிங்க, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.